அதோட பிருத்விய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதனாலதான்மா சொல்றேன். சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து பிருத்விய கஷ்டப்படுத்துறோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அப்பதான் கயல்ங்கிற கலைய அவரோட வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்த முடியும். நீ சொல்றது கரெக்டுமா? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரி நேத்ரா, நான் பிருத்வி கிட்ட பேசுறேன். ஓகேம்மா. சரி. இப்ப புரிஞ்சிருக்குமே நான் யார்கிட்ட பேசினேன், எதுக்கு பேசினேன்னு. பிருத்வி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு உன்னை பார்த்தாலே தெரியுது. பிருத்வி, நீ நார்மலாவே இல்ல. என்னாச்சு? விஷயத்த சொல்லு. இல்லம்மா, இன்னைக்கு கயல் அவ படத்தோட பூஜைக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்தா. இன்விடேஷன் தானே கொடுக்க வந்தா? அதுக்கு என்ன? நீதானே அவளை அறிமுகப்படுத்தி இருக்க. இந்த மாதிரியான பொண்ணுகிட்ட அந்த அளவுக்காவது நன்றி உணர்ச்சி இருக்கேன்னு சந்தோஷப்படு. ஏன் வருத்தப்படுற? கூட அந்த கார்த்திகம் வந்தாமா. யாரு? அந்த மேனேஜர் பையனா? நினைச்சேன். இப்ப அவன் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கா. சரி விடு, அவ எக்கேடு கிட்டா நமக்கு என்ன? எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு நடந்திருக்கு. அவளை பார்க்க போய் அவ வீட்டுல பர்ஸ மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கார்த்திக் இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கா. இது சம்பந்தமா கையால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலாமா? ஒரு சாரி கூட கேட்கல. அதான் என் மனசுக்கு வருத்தமா இருக்குமா. எதுக்குடா அவ உன்கிட்ட சாரி கேட்கணும்? என்னம்மா இவ்வளவு கேஷுவலா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? எனக்கு என்னமோ அவ பண்ணது ஒண்ணும் தப்பு மாதிரி தெரியல. தப்பெல்லாம் உன் மேலதான். என்ன? நான் என்னமா தப்பு பண்ணேன்? நீ குடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணியே, அது தப்பு இல்லையா? என்னதான் நீ கையில பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் அதுக்காக தண்ணி போட்டுட்டு அவ வீட்டுக்கு நீ போயிருக்க கூடாது. அதனாலதான் அந்த மேனேஜருக்கு கோவம் வந்திருக்கு. அன்னைக்கு இங்க வந்து அந்த மேனேஜர் சத்தம் போட்டப்போ அவன் தோனியே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சினிமா மேனேஜர் எல்லாரும் தனக்கு வேணும்னு தான் நினைப்பான். ஆனா தனக்கு கையில் மட்டும் போதும், மத்தவங்க யாருமே வேண்டாம். பிருத்வி இல்ல எனக்கு சாதாரணம் தூசு, அந்த மாதிரிதான் அவனோட நடத்த இருந்துச்சு. ஏதோ கயல் அவனுக்கு பெரிய உரிமை கொடுத்திருக்கா. அதான் அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு. இது மேனேஜருங்கிற பொறுப்பை தாண்டின ஒரு நடவடிக்கையாதான் என் அனுபவத்துல தெரியுது. நம்ம புள்ள மேல தப்ப வச்சுக்கிட்டு ஊரா விட்ட புள்ள மேல குத்தம் சொல்ல முடியுமா? சரிடா, எப்ப பூஜை? அது நாளைக்குமா. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நேரத்துல சாப்பிடு. காலையில எழுந்திருக்கணும்ல, பூஜைக்கு போகணும்ல. இல்லம்மா, நான் பூஜைக்கு போக போறதில்ல. டேய் நில்லுடா, அவ நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண பொண்ணு. நீ போகலன்னா தான் தப்பாகும். 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அதோட பூஜையில கையல் மட்டுமா இருக்க போறா? பல பேர் வருவாங்க, உன் கூட பேசுவாங்க. உனக்குன்னு 4 ப்ரொடியூசர் வேணாமா? இத பாருப்பா, உன் தனிப்பட்ட விஷயத்தால சினிமா வாழ்க்கை பாதிக்க கூடாது. நீ எதுக்கு அவளை பார்த்து ஒளியணும்? எதுக்கு பயப்படணும்? பயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன, நீ போய் தலையை காட்டிட்டு வா. கயல் கார்த்திக் விஷயத்துக்காக உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காத. கயலை பார்த்து நீ ஓடி ஒளிய கூடாது. அவதான் அவ மனசுல நீ இல்லைன்னு சொல்லிட்டாளே. இனிமே அவளை நினைச்சு ஏங்குறதுலயோ இல்ல வருத்தப்படுறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு நீ வெளியில வந்துடணும். அதனால நாளைக்கு பூஜைக்கு போ. அம்மா இன்னொன்னு சொல்றேன், கேப்பியா? சொல்லுமா. உன் கூட நேத்ராவையும் கூட்டிட்டு போ. உன்னை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வருவா. அவ நல்ல பொண்ணுடா. பிருத்வி, ஃபேஸ் வாஷ் பண்ணு, சாப்பிடவா. சரி.